உங்க எல்லாருக்குமே பாலா அப்படின்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அட நான் கேபிஒய் பாலாலாம் சொல்லல, பல நேஷனல் அவார்டுகளை வாங்கி வீட்டுல வைக்கவே இடம் இல்லாம வாடகைக்கு வீடு எடுத்து அவார்டு மேல அவார்டா அடுக்கும் நம்ம டைரக்டர் பாலாவை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ அவரை பத்தி சொல்றதுக்கு இந்த ஒரு 8 to 10 நிமிஷம் வீடியோலாம் பத்தாது. குறைஞ்சது ஒரு 10ல இருந்து 15 நாள் வேணும். அந்த அளவுக்கு ஒரு தரமான டைரக்டர் அப்படின்னா நம்ம பாலாவை சொல்லலாம். இவர் எடுக்கிற எல்லா விஷயங்களும் உற்று பார்க்கப்படுது. அதான் ஒருதான் வரலட்சுமி சரத்குமார் ஊன் கத்தினா அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். The legendary director பாலா. அவரோட படம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்குமே கேடிவில சூப்பர் ஹிட் இரவு காட்சியில போட்டாலும் கட்சி வரைக்கும் படத்தை உட்காந்து பார்த்துட்டு கிளைமேக்ஸ் வர்றப்போ தூக்கம் வருதே நான் போய் தூங்க போறேன்ப்பா அப்படின்ட்டு ஆஃப் பண்ணிட்டு ஒரு சிலர் படுத்துருவாங்க. அதுக்கு காரணம் உண்மையாவே தூக்கம் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியல. ஆனா என்ன கேட்டீங்கன்னா கிளைமேக்ஸை பார்த்து முடிச்சுட்டு அதே மைண்ட் செட்டோட போய் தூங்கணும்னு வச்சுங்க, அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பாக்குறப்போ அப்பாடா அது கனவா, அப்போ உண்மையிலேயே நம்ம உயிரோட தான் இருக்கோமா அப்படின்ற மாதிரியான கனவுகள்லாம் வரும். நீனும் சாவலையா? அதுவும் ரியாலிட்டியா வரும். அதுக்காகவே கிளைமேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது. சரி விஷயத்துக்கு வருவோம். இவரோட ஃபர்ஸ்ட் படம் சேது. இந்த படம் 1999ல வந்துச்சு, சூப்பர் ஹிட். ஆனா வந்த புதுசுல பெருசா ஓடல. அதுக்கப்புறம் லேட் பிக்கப் ஆகி ஓஹோன்னு ஓடிச்சு. அப்படியே 2 வருஷம் கழிச்சு நந்தா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அதுவும் ஓஹோன்னு ஓடிச்சு. உன் பேச்சுல திமிர் தெரியுதே மச்சான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. உடனே இவர் தமிழ் சினிமாவுல ஒரு மிகப்பெரிய பில்லர் டைரக்டர் ஆயிட்டாரு. இவருக்கு டிமாண்டும் ஏறி போச்சு. சோ எந்த ஹீரோவை இவர் நடிக்க கூப்பிட்டாலும் கண்டிப்பா இவர் படத்துல சான்ஸ் கொடுங்க, நேஷனல் அவார்டு உறுதி அப்படின்னு கண்ணை மூடிட்டு வந்துருவாங்க. ஆனா அங்க வந்து கண்ணை திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் தம்மா தூண்டு நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு என்ன அடி அப்படின்னு. Come on my dear boys, let's go. ஓகே பாஸ். பாசா கொக்கா குசுபெரி ஓயாத குசுபெரி தமிழ் குசுபெரி. சரி அத பத்தி பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த 2 படமும் சூப்பர் ஹிட்டா. அடுத்து 2 வருஷம் கழிச்சு 2003 பிதாமகன் பண்ணாரு. சேது படத்துல நடிச்ச விக்ரமையும் நந்தா படத்துல நடிச்ச சூர்யாவையும் ஒன்னா இந்த படத்துல வச்சு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தாரு. இதெல்லாம் பார்த்த நம்ம அஜித் குமார் நம்மளும் எப்படியாவது நேஷனல் அவார்டு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அடுத்து நான் கடவுள் அப்படின்ற படத்துக்கு பெருமையோட காலர் தூக்கிட்டு நடிக்க போனாரு. என்னப்பா அந்த பக்கம் போகாத. அதுக்கப்புறம் போய் என்ன ஊமை குத்து வாங்கினாருன்னு தெரியல. யாராவது கதவை திறந்து விடுங்க, எனக்கு நேஷனல் அவார்ட்லாம் வேணாம், உசுரோட இருந்தா போதும் அப்படின்ட்டு. ஏற்கனவே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாண்டி உட்காந்துருக்கோம். அட படுவாபி பயல, முதல்லயே சொல்லிருந்தா இப்படியே போயிருப்பலடா நானு. இத பார்த்த நம்ம ஆர்யா அவர் கிடக்குறாரு. அவர் போனா என்ன நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு போய் சைன்லாம் பண்ணிட்டு 2 வருஷம் முழுங்கவும் முடியாம கக்கவும் முடியாம ஊமை குத்து வாங்கிட்டு இந்த படத்தையும் நடிச்சு கொடுத்தாரு. இந்த போஸ் இன்னில இருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க, நெக்ஸ்ட் மந்த் ஷூட்டிங் போறோம் சார் அப்படின்னா. நான் கடவுள்னு ஒரு படம், நீ தான்ப்பா ஹீரோ அப்படின்னாரு. அதுக்கேத்த மாதிரி இந்த படத்துக்கு ஒரு நேஷனல் அவார்டும் கிடைச்சிச்சு. அதுக்கு அடுத்தபடியாக அவன் இவன் அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. அது ஓரளவுக்கு ஓடிச்சு, பட் எந்த அவார்டும் பெருசா வாங்கல. பிகாஸ் ஊருக்குள்ள கஞ்சா அடிக்கிற மாதிரியோ கழுத்து அறுத்து குணகுணமா ரத்தம் ஊத்தி அதை டம்ளர்ல மொண்டு குடிக்கிற மாதிரிலாம் சீன் கிடையாது. அண்ட் லவ் கிவெல்லாம் வச்சு வேற மாதிரி இவரோட டைரக்ஷன்ல டிஃபரெண்டா கொண்டு போயிட்டார். கை கொடு இது கை இல்லையா ஒளியா? சோ நம்ம நேஷனல் அவார்டு சங்கம் இதுக்கெல்லாம் அவார்டு கொடுக்க முடியாது. வெஞ்சன கிண்ண கூட கிடையாதா. ஒண்ணே 4 பேர் கொடூரமா சாவணும், இல்ல 4 பேர் சாவணும் கொடூரமா, இந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லவும் அவ்வளவுதானே. அடுத்து 4 வருஷத்துல ஒரு படத்தை இறக்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி பரதேசி இறக்கி விட்டார். அதுல பாத்தீங்கன்னா கொலைலாம் பெருசா நடக்காது. அதுக்கு பதிலா அடிச்சு சித்திரவதை பண்ற மாதிரி பலாத்காரம் பண்றது இந்த மாதிரியானதுதான் நடக்கும். இதை பார்த்துட்டு அவார்டு கொடுக்குற கேங்கு அட்டேங்கப்பா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்குது இந்த படம், எடுங்கடா அவார்டை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7-8 அவார்டு வாங்குச்சு. ஆனா பாவம் இந்த நேஷனல் அவார்டு கொடுக்குறவங்க மட்டும் பத்தல இன்னும் பெருசா ஏதாவது பண்ணுங்க, இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு அவாய்ட் பண்ணி விட்டாங்க. எவ்வளவு வலிச்சிருக்கும் நம்ம பாலா மாமாக்கு. ஆனா நம்ம அதர்வா நமக்கு 2வது 3வது படமே பெரிய டைரக்டர் கூட ஏதாவது பெருசா சாதிச்சிடலாம், நம்ம வேற ஜிம் பாடி பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு சைன் பண்ணிருப்பாரு. கட்சியில பார்த்தா ஆக்ஷன்லாம் இருந்துச்சு, ஆனா இவர் அடிக்கல மத்தவங்கள, இவரை தான் போட்டி எல்லாரும் அடிச்சிட்டு இருந்தாங்க. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா இவன், ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. அதுலயும் நம்ம பாலா சார் போட்டு அடிச்சாரு பாருங்க குச்சியில, அதுதான் சூப்பர் டூப்பர் ஹிட். என்ன அடி, பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சுக்க. அதை பார்த்த உடனே ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸும் கிரியேட் ஆச்சு. என்னப்பா இவர் இவ்வளவு கொடுமை பண்றாரு, போட்டு இப்படி அடிக்கிறாரு நடிக்கிறவங்க எல்லாம், அவங்க எல்லாம் மனுஷங்கன்னு நினைச்சாரா இல்ல மாடுன்னு நினைச்சிட்டு இருக்காரா அப்படிலாம் கேட்க, இது உண்மையான குச்சி நம்பிட்டீங்களா, இது டம்மி குச்சி, நாங்க ஸ்டண்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, அந்த குச்சி அச்சா வலிக்காது அப்படின்னு சொல்லி சமாளிக்க அந்த மேட்டர் அப்படியே ஆற போட்டாங்க. இந்த படமும் அப்படி இப்படின்னு ஓடிச்சு.
அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பார்த்த ஹீரோஸ், ஹீரோயின்ஸ், புதுமுக நடிகர் நடிகைகள் எல்லாருமே பாலா படத்துல ஒரு சான்ஸ் இருக்குது, நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு காது கேட்காது. இல்லப்பா, பாலா சார் இருக்காருல, பாலா சார், அவர் படத்துல நடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதே, நடிக்கிறீங்களா? அதுவும் ஹீரோயின் ரோல், 50 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் சம்பளம், எப்படி ஓகேவா அப்படின்னு கேட்டாலும் நீங்க ஏதோ பேசுறீங்கன்னு தெரியுது, ஆனா என்ன பேசுறீங்கன்னு தெரியல, ஏன்னா எனக்கு காதும் கேட்காது, இன்னைக்கு மௌன விரதம் வேற அப்படின்ட்டு எஸ்கேப் ஆயிட்டு ஓடிடுதுங்க. மௌன விரதமா? ஏன்? அது வந்து அதனாலேயே நம்ம பாலா சாருக்கு இந்த 2013க்கு அப்புறம் பெருசா எதுவும் படமும் வரல. போங்கடா போங்க, நீங்களாம் போனா என்ன, என் சிஷ்யன், என்னோட அசிஸ்டன்ட் சசிகுமார் இருக்கிறான்டா, அவனை வச்சு படம் பண்ணி காட்டுறான் பார் அப்படின்னு சொல்லி தாரை தப்பட்டை அப்படின்னு ஒரு படம் பண்ணார். சரி, சசிகுமார் இவரோட அசிஸ்டன்ட்டோ இல்ல ஃப்ரெண்டோ, அதனால அடி வாங்கினாலும் பெருசா வெளியே காமிச்சுக்க மாட்டாரு. நம்ம சரத்குமாரோட பொண்ணு வரலட்சுமி சார், நான் ஃபேமஸ் ஆக்டர் சரத்குமாரோட பொண்ணு சார், கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க சார் அப்படின்னு கண்ணெல்லாம் காமிச்சாலும் நீ யார வேணான்ட்டு போ, என் படம்னா அப்படிதான், ஒழுங்கா மட்டும் நடிக்கலன்னு வச்சுக்க. நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க, தெரியுங்களா? அப்படின்லாம் சொல்லல, இருந்தாலும் இவரோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு நம்ம வரலட்சுமி சரத்குமார் புரிஞ்சிருந்திருப்பாங்க. மிதிக்கிற மாதிரி மிதிக்கணும், ஆனால் நான் கொஞ்சம் சத்தமாக பேசின உடனே நிஜமாவே ஏறி இங்கே மிதிச்சிட்டான். மிதிச்சதுக்கப்புறம் 2-3 டேக்லாம் போயிருக்கான். ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த முதல் தடவை மிதிச்சும் போதே அந்த பொண்ணுக்கு இந்த போன் கிராக் ஆயிடுச்சு. ஆனால் அதை வெளியே காமிச்சிக்கவே இல்லை. பட் என்ன பண்றது, அந்த படமும் பெருசா போகல. அதுக்கப்புறம் நாச்சியார் அப்படின்னு சொல்லி ஜிவி பிரகாஷையும் இவானாவையும் வச்சு ஒரு படம் பண்ணாரு. அதுல லீட் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜிவி பிரகாஷ்லாம் கிடையாது, ஜோதிகா தான். அதுவும் சூர்யாக்காக நடிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த படமும் பெருசா போகல. அதுக்கப்புறம் வர்மா இல்ல ஆதித்யா பிர்லா இல்ல ஆதித்யா வர்மான்னு நினைக்கிறேன், என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, ஏதோ ஒண்ணு துருவ் விக்ரம் நடிச்சாரு. அது இவர் டைரக்ஷன் ஸ்டார்ட் ஆகி எங்கெங்கயோ போய் ஏதோ கிரிஷாயான்ற டைரக்டரை பெரிய மனசு பண்ணி இந்த படத்தை எடுத்து முடிச்சு விட்டு ரிலீஸும் பண்ணிட்டார். எல்லாருமே சுனா படம் ஆயிட முடியுமாடா? கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத மனுஷன் ஒரு சர்ஜிக்கல் பிளேட புடிச்சா அது மர்டருக்கு சமம். சரி, இவ்வளவு லென்த்தா போனதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல வணங்கான் அப்படின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல ஹீரோவா நம்ம சூர்யா தான் நடிச்சிட்டு இருந்தாரு. இந்த படம் சைன் ஆஃப் ஆனது 2022ல. சோ அப்படி இப்படின்னு 2 வருஷம் ஆனா கூட இந்நேரம் முடிஞ்சிருக்கணும் படம். அதுக்கும் இந்த படத்தோட ப்ரொடியூசர் யார் தெரியுமா? நம்ம சூர்யா சார் தான். இதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ நம்ம சூர்யா அவர்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா பாம்பு போத்துக்குள்ள கையை விட்டா பாம்பு கொத்தும் அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம படையப்பா மாதிரி கையை விட்டாரு பாத்தீங்களா? அந்த மனசுக்காகவே இவருக்கு ஒரு நேஷனல் அவார்டு கொடுக்கணும். பட் இந்த கேட்டகரிலாம் நேஷனல் அவார்ட்ல வராது அப்படின்றதுனால பெருசா அவருக்கு அவார்டு கொடுக்க முடியல. கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு, பரவாயில்ல. இந்த படத்துல நம்ம சூர்யா வேற டபுள் ஆக்ஷன். இந்த படத்துல இவருக்கு பேரா கிருத்தி ஷெட்டி இருக்காங்க தெரியுமா? தெலுங்குல புல்லட்டுன்னு ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களே, அவங்க தான். அவங்களோட சேர்ந்து இன்னொரு ஹீரோயின் மமிதா பைஜூ அப்படின்ற பேர்ல எல்லாம் நல்லபடியா போய் 3 மாசத்துல முடிய வேண்டியது. அதாவது படத்தை சொன்னேன், ஆனா என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. நம்ம சூர்யா அவர்கள் நன்றி வணக்கம் சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுத்தது கூட நீங்களே வச்சுக்கங்க, அதுல இருந்து ரிட்டர்ன் 5 பைசா கூட வேணாம் அப்படின்ட்டு கடையை மூட்டு ஊர் பக்கம் போய் செட்டில் ஆயிட்டார். அப்ப எந்த அளவுக்கு குத்து வாங்கியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம பாலா மாமா அவர்கள் எப்படி சமாளிச்சாரு அப்படின்னா, அதாவது என்னுடைய கதையில் ஒரு சின்ன திருப்பம் இருந்தது, அது சூர்யாவுக்கு பெருசாக பிடிக்கவில்லை, அதனால் இவர் என் படத்தில் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அப்புறம் நம்ம பாலா மாமா நீ போன என்னடா அருண் விஜய் வச்சு பண்ணுவேண்டா அப்படின்னு சொல்லி அருண் விஜய் தூக்கி உள்ள போட்டார். அவர் தான் படத்தில் நடிக்கணும், பெருசா ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு வெறியோடு சுத்துவாரு. அதனாலவோ என்னவோ கப்பு சிப்பின்னு நடிச்சிட்டு இருக்கிறார். சமீபத்துல கூட இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா கை ஒஞ்சி ஏதோ மாவு கட்டெல்லாம் போட்டு சுத்திட்டு இருந்தாரு. அது எப்படின்றது எனக்கு தெரியல. மேபி வணங்கான் படத்துல நடிச்சிட்டு இருக்கிறப்போ ஏதோ கட்டெரும்போ கம்பளி பூச்சியோ கடிச்சிருக்கலாம். மத்தபடி ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் இல்ல அவன் அப்புறம் சூர்யா ஃபர்ஸ்ட் போக பின்னாடியே அந்த படத்துல சைன் ஆஃப் ஆனாங்க இன்னொரு ஹீரோயின். யாருக்கு பதிலா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கிருத்தி ஷெட்டிக்கு பதிலா. அவங்க ஏன் போனாங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். வேணா நீங்க கெஸ் கூட பண்ணிருக்கலாம், அது உண்மையா இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. 17 days ஷூட் பண்ணேன். ஆனா unfortunately couldn't be a part of the film. ஏன்னா
I didn't have dates because அதுக்காக நம்ம பாலா தான் ஏதோ கொடுமை பண்ணிருக்காரு அப்படின்லாம் தப்பா நினைச்சு கூடாது. நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம்ல, நெவர் ஜட்ஜ் a book by its label அப்படின்னு. அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? சரி, அதை விடுங்க. சோ நம்ம கிருத்தி ஷெட்டியை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரோஷினி பிரகாஷ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்தாங்களா? அந்த டைம் பார்த்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் பாலசுப்ரமணியம் அப்படின்றவரு, நானும் கிளம்புறேன், ஊர்ல போய் என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு, நீங்க வேற ஆளை வச்சு பண்ணீங்க அப்படின்ட்டு போயிட்டார். சோ இவரோட இடத்த பிடிக்கிறதுக்கு ஆர்.பி. குணதேவ் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். இப்படியே இந்த படப்பிடிப்பு சுவாரஸ்யமாவும் சுறுசுறுப்பாவும் போயிட்டு இருந்துச்சு. அப்போ சார் அப்படியே நானும் ஊருக்கு போயிட்டேன், மலையாள படம்லாம் சைன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த படத்துல நடிச்சு முடிச்சுட்டு முடிஞ்சா வரேன் சார், இல்லனா எனக்கு கொடுத்த காசை கூட ரிட்டர்ன் கொடுத்துறேன், அதுக்கு மேல நீங்க கேட்டீங்கன்னா கூட கொடுத்துறேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாங்க. மச்சான் நீங்களா பேசுனீங்க இருங்கடா. ஏற்காட்டுல எங்க மாமா இல்ல ரொம்ப நாளா காட்டுக்குவா நீங்கிறாரு. நான் போயிட்டு ஒரு 7-8 வருஷம் கழிச்சு வந்துடுறேன். அது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம மமிதா பைஜு. சமீபத்துல பிரேமலு அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா மலையாளம்ல, அது கூட சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஓடிட்டு இருக்க அந்த படத்தோட ஹீரோயின். இவங்க ஏன் போனாங்கன்னு சொல்லி மலையாளத்துல ஒரு எஃப்எம்ல இவங்களை இன்டர்வியூ எடுக்க, அங்க பாட்டு இந்த பொண்ணு மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிச்சு. என்ன போட்டு அந்த ஆளு தாரத்தை பட்டெல்லாம் அடிக்க சொல்றப்போ கரெக்டா பண்ணனு முதல்ல ஒரு அடி விட்டாரு நங்குன்னு அப்படின்னு வாய் தவறி சொல்ல ടേക്കണം എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് ഞാൻ പിന്നെ ആ സെറ്റിൽ അങ്ങനെയായിരുന്നു നിന്ന് പുറകിലിട്ട് അടിച്ച് വെറുതെ അടിക്കുകയൊക്കെ ചെയ്യും. இதை நம்ம பாலிமர் அப்புறம் ஒரு சில சிமிலர் நியூஸ் சேனல்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, ஒண்ணுன்னா 10ன்னு போட்டு கிரியேட் பண்றதுக்கு அவங்களும் போட்டு விட, அதுக்கப்புறம் யாரு போன் பண்ணி இந்த பொண்ணை மிரட்டினாங்களோ இன்னவோ தெரியல, அடுத்த நாளே என்னது பாலா சார் என்ன அடிச்சாரா, அவர் எவ்வளவு நல்ல மனிதர் தெரியுமா, அவர் எங்களுக்கு ஆசான், தொழில் கத்து கொடுத்த குருநாதர், அவரு போய் அடிப்பாரா, அப்படி அவர் அடிச்சாலும் என்ன தப்பு அப்படின்னு பச்சை குழந்தை மாதிரி மாறி பாலா மாமாவை அம்மா ஸ்தானத்துல வச்சு என்னென்ன சொன்னாங்கன்றதை நீங்களே கேளுங்களேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கல. பாலா சார் வந்து நான் அவரு கூட வந்து ஒரு 1 இயர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சென்னையில இருந்தப்போ they used to take care of me. ஸோ அந்த பாண்டிங் இருக்கு. ஸோ எனக்கு பாலா சார் எனக்கு ரொம்ப அதிகமா ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப என்ன தெரியுது, நான் டைரக்டா சொல்ல விரும்பல, சுத்தி வளைச்சே சொல்றேன். இப்போ ஒரு எரும மாடு மேய்க்கிறவன் மாடு கரெக்டா போகாம லெஃப்ட் ரைட்ல எல்லாம் போச்சுன்னா என்ன பண்ணுவாரு, ஒரு பெரிய கட்டையை வச்சு இல்ல குச்சை வச்சு டப்புன்னு முதுலியோ பம்முலியோ அடிக்கிறது வழக்கம். அது எதுக்காக, அந்த மாடு கரெக்டான ரூட்ல போகணும் அப்படின்றதுக்காக. அதுக்காக அந்த மாடு போய் அந்த மாட்டோட ஓனர் கிட்ட கோச்சிக்கிட்டா நாளைக்கு பருத்தி கொட்டைக்கும் புண்ணாக்குக்கும் அந்த மாடு என்ன பண்ணும். அதனால கட்சி வரைக்கும் அந்த மாட்டோட ஓனர் அடிச்சினே தான் இருப்பாரு. என்ன மாடு கிட்டு இருக்க, இந்த மாடும் சோத்துக்காக அடி வாங்கினே இருக்கணும். இதுதானே உலக வழக்கம். சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல, இந்த கதை ஏதோ ஒரு புக்ல படிச்சேன், அப்படியே போற போக்குல சொல்லி விட்டேன். பட் இது அந்த நாய் நினைச்ச மாதிரி தெரியலையே. ஆனா இதுக்கும் எந்த தனிப்பட்ட நபருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேபி நம்ம பாலா சாருக்கு நான் கடவுள் அப்படின்னு ஒரு படம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் தான் கடவுள்னு நினைச்சிருப்பாரு போல இருக்கு. அதனால தான் படைத்த மக்களை தவறு செய்தால் அடிச்சுதான் திருத்தணும் அப்படின்னு ஒரு கடவுள் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சிருக்கலாம். பிகாஸ் நம்மளாம் மனுஷங்க தானே, அடிச்சா வலிக்காது, அசிங்கமா திட்டினாலும் காது கேட்காது, கேட்டா காசு வாங்குறல்ல ஓசிலியா நடிச்சு கொடுக்குற அப்படின்ற கேள்விக்கெல்லாம் நம்மள்ட்ட பதில் கிடையாது இல்லையா, நடிச்சுதான் ஆகணும். அடியும் வாங்கிதான் ஆகணும் அப்படின்றப்போ மத்தவங்க எல்லாம் அமைதியா நடிச்சிட்டு இருக்கிறப்போ இந்த சூர்யாக்கும் மமிதாக்கும் பாருங்களேன் எவ்வளவு ஹெட் வெயிட்னு துரோகம் பண்ணிட்டு பாதியிலே போயிட்டாங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க பாலா சார், இதே மாதிரி யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ எல்லாரையும் அடிச்சு அசிங்கமா திட்டி நிறைய நேஷனல் அவார்டு வாங்குங்க. அதுதான் நம்ம நாட்டுக்கும் படத்தில் நடிச்ச மக்களுக்கும் பார்க்கிற குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இதே மாதிரியான உங்களுடைய வேட்டை தொடர வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.